சரி அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு, விட்டு தொலைங்க. ஞாபகம் இருக்குல்ல, 4:30 மணி ராகு காலம் கிராஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அட்வான்ஸ் மணி நோ ரிட்டர்ன். சீக்கிரம் போய் சாமான பேக் பண்ணுங்க. மறந்துட்டேன், எனக்கு பேச வரும்ல. பாருங்க தம்பிங்களா, நேத்து ராத்திரி நீங்க எல்லாரும் என் வீட்டை நல்லா பாத்துக்கிட்டதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். நல்ல பசங்க, அப்பா அம்மா அப்படி வளர்த்துருக்காங்க. நல்லா வளர்த்துக்கிறாங்க. ஐயோப்பா, ஐயோ ஐயோ, இங்க எங்கேயோ இதே இருந்தது காணுமே. ஐயோ, உண்மை சொல்லு, நீ தானே அவளை கொன்ன. உன்னை சொல்லாட்டி உன்னை கொன்றுவேன்டா. எங்க அம்மா மேல சத்தியமா நான் பண்ணலடா. டேய், நேத்து நீ சத்தியம் பண்ணும்போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது நீ அவளை சேலஞ்ச் பண்ணல. சேலஞ்சா? என்னைய சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டல, நாளைக்கு காலையில விடியறதுக்குள்ள நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இது இவன் மேல சத்தியம். அட பாவி, அது ஏதோ ஒரு ஃப்ளோல சொன்னேன்டா. இந்த மருந்தை சாப்பிட்டு எனர்ஜி கெயின் பண்ணி உங்க எல்லாரை விட ஜிலேபியை நல்லா சாட்டிஸ்ஃபை பண்றதுதான்டா. டேய், மேட்டர் பண்றதுக்கு மருந்து யூஸ் பண்றேன்னா மர்டர் எங்கடா பண்ண போறேன்? டேய் புரிஞ்சுக்கடா. இப்படியே என்ன மிரட்டிட்டு இருந்தீங்கன்னா நான் ரத்த வாந்தி எடுத்து இங்கே செத்து போயிருவேன். ஆமா, போகடா போகடா. ஏய் புர்ரா, போய் அந்த போன் எடுறா. ஏய், ஏன்டா இப்படி வெறிச்சு பாக்குற? ஒட்டகத்துக்கு பிறந்தவன. சார் சொல்லுங்க சார். நான் வீட்டில் தான் சார் இருக்கேன். இல்லை சார், அவங்களுக்கு எதுவும் தெரியாது சார். எல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் சார். சார் சார் வேண்டாம் சார், நானே எங்க வரேன் சார். நான் ஆல்ரெடி கிளம்பிட்டேன் சார். நான் வந்துட்டே இருக்கேன். மிஞ்சி போனா 10 நிமிஷம் சார். அதுக்குள்ள நாங்க வந்துடுவோம் சார். கண்டிப்பா சார். ஆமா சார், புரிஞ்சிச்சு சார். ஓகே சார், சரி சார். ஏய், யாரா போன்ல? யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த? நான் ஒரு இம்பார்ட்டன்ட் வேலையா வெளியே போறேன். நான் திரும்ப வர வரைக்கும் டோர் லாக் ஓபன் பண்ணாதீங்க. யார்கிட்டயும் போன்ல பேசாதீங்க. சரியா? புரியுதா? நான் போயிட்டு வரேன். டேய், எங்க 2 பேரும் இங்க தனியா விட்டு நீ எங்க சாவற? நீ இங்கே இரு. இங்க இருந்து யாரும் எங்கேயும் போக வேணாம். டேய், தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. நான் போறது ரொம்ப முக்கியமான விஷயம்டா. 2 மினிட்ஸ்ல வந்துறேன்டா. 2 மினிட்ஸ். நில்றா. சொல்ல போயிடாங்கடா. அந்த ரோசாவில ஒரு முள்ளு இருக்கும்னு ஞான ஒளி சொல்லுது பக்தா. குத்திக்கிச்சுன்னா ரத்தம் வரும். ஐயோ, நான் யாரையும் லௌகியமெல்லாம் பண்ணதில்ல. நான் ரொம்ப நல்லவங்க. பிங்க் பார்ட்டினா ரொம்ப பிடிக்கும். நீ என்ன சொல்ற ஜெலபி? நேத்து ராத்திரி நீங்க எல்லாரும் என் வீட்டை நல்லா பாத்துக்கிட்டதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். எத்தால எழுத்து. லேட் ஆயிடுச்சு. வாங்க தான், நம்ம போலாம். லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றேன்ல, நாம போக வேணாமாடா? என் ப்ரொஃபஷனல்ல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொன்னேன்ல.
எதுக்குடா பயப்படுற? இதான் நான் இருக்கேன்ல. ஜிலேபி Relax ஆகு மச்சி. பேய் ஜிலேபி Cool down. மச்சான் மச்சான் கூல் மச்சான், நான் தான் இருக்கேன்ல, பயப்படாத. ஆ? டேய் ஜிலேபி பேயா இங்க சுத்தினேங்கறாடா. இங்க தான்டா இருக்கா. டேய் கருவாயா, இந்த காலத்துல பேயா? நான் தான் கூட இருக்கேன்ல, பயப்படாத. நான் தான் பார்த்தேன்னு சொல்றேன்ல. ஷோ, வீட்டுல போன இருந்தா இப்படிலாம் தோன்றது சகஜம் தானே. டேய் முதல்ல நீ எந்திரி, எந்திரிச்சு கொஞ்சம் தண்ணி குடி. என் வீட்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் பேச பயப்படாதடா. போலங்கடா. பயமா இருக்குடா. பேசு ஏதோ மாமா. ஆயிடும் போலங்குது. ஃபோன் உன்கிட்ட இல்ல? ஜிலேபி பில்லோ மேல இருக்குது. சரி இரு, நான் எடுத்துட்டு வரேன். ஏய் பாத்ரா பாத்து பத்ரம் பேய் இருக்குது. ஏய் கடுப்பு எத்தனா காரி துப்பிடுவேன். நீ துப்புனாலும் பரவாயில்ல மச்சான். பேய் கிட்ட மாட்டிக்காத. அது ரத்தத்தை கக்க வச்சிரும். எங்க வச்சிருக்கான்? ஆ இதோ இருக்குல்ல. போடாங்கு. நீ ஏன்டா கத்துன? ஜிலேபியை பார்த்து ஏய், பயந்துட்டியா? அதெல்லாம் இல்ல. நீ சொன்னதுதான்டா கரெக்ட். மச்சான் அந்த பொறுக்கி பையன் நம்ம 2 பேரும் இங்க மாட்டி விட்டுட்டு தப்பிச்சு போயிட்டான்டா. இன்னும் இங்க இருந்தோன்னு வைங்க, நம்ம பயந்தே செத்துருவோம்டா. வா வா போலாம். அப்பா செத்துருவோமா? கூட்டிட்டு வாடா, மூதேவி. ஐயோ, வாடா ஓடி போயிடல. சீக்கிரம் என்னடா அப்படி பாக்குறீங்க? நான் தான்டா சிவாடா. டேய் என்ன மாமா இது? அடங்கொய்யால நாங்க 2 பேரும் இங்க பயந்து செத்துனுக்குறோம். நீ வெளியே போய் ஓலி விளையாட்டு வரியா? வர வழியில ஒரு சினிமா ஷூட்டிங்டா. உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் கலர் அடிச்சு என்ன காமெடி ஆக்கிட்டானுங்கடா. இல்லனா இது டேய், ஹீரோ. எங்கடா போன? யாரடா பாக்க போன? எதுக்குடா போன? அதுவா? அது அப்பா, ஒரு அப்பா, நீ எதுவுமே சொல்லாத. நீ தான் இந்த கொலை பண்ண எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்புறோம். நீ அந்த பணத்தை டேய், வச்சு என்னடா நீ என்ன வேணா பேசுறீங்க? செஞ்சுக்க. அது உன் இஷ்டம். பணமும் நீ இங்கே இருக்க. டேய், 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 இது இருக்குடா. இவனும் இவன் டேய், நான் கதையும். சொல்றது முழுசா கேளுங்கடா. கலை எங்கடா போறீங்க? இஷ்டம். காலையில நம்ம பாஸ் கால் பண்ணாரா? துபாய் போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? பேக்கிங்லாம் பண்ணிட்டீங்களான்னு கேட்டாரு. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும், நம்ம ரூமுக்கு வரேன்னு சொன்னாரு. இங்க வந்தா வேற வில்லங்கமாவுன்னு நானே அவசரப்பட்டு அவரை பார்க்க போயிட்டேன். குட் மார்னிங் சார். good ஏதோ morning. முக்கியமான வேலைன்னு என்ன சீக்கிரமா வர சொன்னீங்களே. நீ ஏன்பா இவ்வளவு தூரம் வந்த? நானே வந்திருப்பேனே. இட்ஸ் ஆல்ரைட் சார். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். சி, இந்த கவர்ல உங்க 3 பேரோட பாஸ்போர்ட், விசா, ஏர் டிக்கெட், தங்குற இடத்தோட டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. 6 மணிக்கெல்லாம் நீங்க ஏர்போர்ட்ல இருக்கணும். 4:04 டாக்ஸி உங்க வீட்டுக்கு கீழே வந்துடும். அதுக்குள்ள லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா இருங்க. ஓகே, இந்த வாங்கிக்க. எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகே, பணத்தை உன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஹாப்பி ஜர்னி, டேக் கேர், பாய் பாய். இதெல்லாம் தான் காலையில நடந்தது. மச்சி, சந்தேகம் பயம் எல்லாம் ஒரு சேர வந்ததுனால உன்னை சந்தேகப்பட்டேன்டா. சாரிடா. நீ சொன்னது உண்மைன்னா நம்ம 3 பேரும் இந்த கொலையை செய்யல. அப்ப யாரா இருக்கும்? இந்த கொலையை யாராவது பண்ணி தொலைக்கட்டும், பட் நம்ம மட்டும் கண்டிப்பா துபாய் போயே தீரணும். நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு நம்ம பாஸ். அந்த நம்பிக்கை நம்ம காப்பாத்த வேணாமா? காப்பாத்தி ஆகணும் மச்சி. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன பண்ணணும்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. எனக்கு தெரிஞ்சதுக்கு ஒரே வழிதான், போலீஸுக்கு ஃபோன் பண்ணி உண்மையை சொல்லிடலாம். அவங்களே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி யார் கொலை பண்ணாங்கன்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க மச்சி. கூப்பிடுறா போலீஸ. போலீஸா? போலீஸ்லாம் வேணாண்டா. அவங்க வந்தா நம்மள சும்மா விட்டுருவாங்க நினைச்சிட்டு இருக்கியா? கலர் மாமா சொன்ன பாயிண்ட் 5 ஃபாலோ பண்றதுதான் கரெக்ட். பாயிண்ட் நம்பர் 5. கலர் மாமாவா? பாயிண்ட் நம்பர் 5. ஒருவேளை உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உங்க 3 பேரை தவிர வேற யாருக்கும் அதை பத்தி தெரியக்கூடாது. ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சுன்னா அது உங்களுக்குள்ளேயே சால்வ் பண்ணிக்கணும். ஓகே, கரெக்ட் மச்சி. இந்த ஜிலேபியோட அட்ரஸ் தந்தது அந்த கலர் மாமா தான். அவளை நாம பிக்கப் பண்ண போற விஷயமும் அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஏன் இந்த கொலையை அவர் பண்ணிருக்க கூடாது? இந்த கொலை பண்றதுக்கு அவர் ஏன் இவ்வளவு தூரம் வரணும்? அப்படின்னா அவருக்கே ஃபோன் பண்ணி கேட்போம். நானே ஃபோன் பண்ணி கேக்குறேன். நீ நான் கூப்பிடுறேன். எவனாவது பண்ணுங்கடா.
For more updates, like, comment, subscribe to our channel.